நம்ம இப்போ கடலை மிட்டாய் செய்ய போகிறோங்க. நம்ம கடலை மிட்டாய் செய்யறதுக்கு நிலக்கடலையை முதல்ல வறுத்துக்கலாங்க. மிதமான தீயிலையும் குறைவான தீயிலையும் மாற்றி மாற்றி வைத்து நீங்கள் வறுத்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக வறுத்து தாங்க ஆகணும். அப்போ தான் தீஞ்சு போகாமல் தோலும் ரொம்ப கருக்காமல் உள்ள பருப்பும் கருக்காமல் வருங்க வெள்ளையாக. நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது நமக்கும் ஒரு சந்தோஷம், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. வறுபட்டுருச்சுங்க. எடுத்து முரத்தில் கொட்டி ஆற வச்சிடலாங்க. நிலக்கடலை ரொம்ப பொடி பருப்பெல்லாம் பொறுக்கிட்டேங்க, ஒரே மாதிரியான பருப்பு. இது முழு பருப்பாக இருக்கிறதெல்லாம் வெள்ளத்தில் நல்லா ஒட்டாதுன்னு ரெண்டாக உடச்சிட்டேங்க. பருப்பு 3 கப்பு வந்ததுங்க. மூணு கப்புக்கு நான் வெல்லம் 2 கப்பு போட்டேங்க. குண்டு வெல்லம். 1 கப் தண்ணிங்க. வெல்லம் கரைஞ்சதும் வடிச்சுக்கலாங்க. வடிச்சிட்டு திரும்ப பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வடித்து வச்சாச்சுங்க. இப்போ பாகு காய்ச்சிக்கலாங்க. பாகு பதம் வந்துருச்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் தட்டில் நெய் தடவி கொட்டிட்டேங்க. உதிரியாகவும் கட்டியாகவும் வந்துச்சுங்க. உருண்டை பிடிக்கவோ கட் பண்ணவோ செய்யலைங்க. ஆனால் சுவை ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.